ஹாய் ஹலோ வணக்கங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமாங்க. பஜ்ஜி மாவு எடுத்தாச்சுங்க. அதை அப்படியே பாத்திரத்தில் போட்டாச்சு. அப்படியே வந்து தண்ணி ஊற்றி என்ன செஞ்சு நல்லா விரசியாச்சு பார்த்துக்கிடுங்க. பஜ்ஜி மாவு விரசும் போது கொஞ்சோண்டு சோடா உப்பு என்ன செஞ்சுட்டு போட்டுக்கிட்டு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவைக்கு உப்புமே போட்டுக்கிடணும். உப்பு இடது கையில் எடுக்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாவு ஒரு பாவு நிலைமைக்கு இதை என்ன செஞ்சிடணும், கலக்கி அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. சரியா வச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. வாழைக்காய் இந்த மாதிரி என்ன செஞ்சுடுங்க, சீவி வச்சுக்கிடுங்க. சின்ன சின்ன பீஸாக, அதாவது ரொம்ப ஸ்லைஸாக என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. இது உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே மம்மி ஸ்நாக்ஸு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வாழைக்காயை பஜ்ஜி மாவில் முக்கி அப்படியே எடுத்து உள்ளே போட்டுறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குண்டு குண்டுன்னு சூப்பராக என்ன செய்யும், பஜ்ஜி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி பஜ்ஜி எல்லாம் சுட்டு கொடுப்பீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? பஜ்ஜி சூப்பராக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூடு எம்மாடியோ. இருந்தாலும் என்ன பண்ண, ஊதி ஊதி தின்ற வேண்டியதாங்க. ஓகேவா? பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.